ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சென்னைக்கு எதற்காக போனேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நான் இப்போ வந்து அஷ்டலட்சுமி கோயிலில் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் மருமக பொண்ணுக்கு வந்து 11ஆம் தேதி நைட்டு மிட் நைட் 4 மணிக்கு ஃப்ளைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து வழி அனுப்புறதுக்காக நாங்கள் போனோம். இப்போ நான் அங்கே பார்த்துட்ருக்கிற இடம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க வந்து அஷ்டலட்சுமி கோயில், அதாவது பீச் ஒட்டி தான் கோயில் இருக்கும். நாங்கள் போன தடவை போனப்போ கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடந்துட்டு இருந்தது. ஓகே, நான் எப்போ போனாலும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் ட்ரிபிள்கேணி பார்த்தசாரதி கோயில், அப்புறம் ராகவேந்திர சுவாமி மடம் எல்லாமே போய்ட்டுருவோம். அஷ்டலட்சுமி கோயில் வந்து சின்ன வயசில் ஒரு 14 வயசில் போய் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அந்த ஒரு நினைவு இருந்தது, போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கும்பாபிஷேகமும் நடந்துருச்சு. சரி, நம்ம தம்பி வந்து நான் ரூமில் இருக்கேம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னோடனே நானும் கிளம்பி 7:45 வந்துட்டோம். 8 மணி 8:30 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிற்கிறதுக்குள்ளே ஃப்ளைட்டு ஒரு 4 ஃப்ளைட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சு. நம்ம எத்தனை முறை நம்ம ஃப்ளைட்டில் போனாலும் நம்ம திரும்ப அந்த ஃப்ளைட் போகும்போது அப்படி அண்ணாந்து தான் பார்ப்போம். அது எத்தனை பேருக்கு இந்த ஒரு சந்தோஷம் எட்டி இப்படி நிமிர்ந்து பார்க்குற சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 80% இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானும் ஒருத்தி. பார்த்துட்டு கோயிலில் தரிசனம்லாம் சூப்பராக நடந்துச்சு. மாடியில் தான் எல்லா அம்பாலுமே இருப்பாங்க. அஷ்டலக்ஷ்மியில் 2 லக்ஷ்மி கீழே, 6 லக்ஷ்மி மேலே நினைக்கிறேன். நான் சரியாக அதை கவுண்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அஷ்டலக்ஷ்மிங்கிறது 8. அதனால் சாமியை நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே சூப்பராக சாமி தரிசனம் பார்த்தோம். அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். அங்கே கடலில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்பயே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் வரும்போது மணி 12:10 ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வரும்போது மருமக பொண்ணுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து 4 மணிக்கு. எப்பயுமே தம்பி வந்து 1 மணிக்கெலாம் ஃப்ளைட் போட்டுருவார். இந்த தடவை என்னன்னு தெரில, 4 மணிக்கு ஃப்ளைட்டு போட்டார். அதனால் நாங்கள் நைட் 12 மணிக்கு, அதுக்கு முன்னாடி என் சம்மந்தக்காரவங்க வீட்டில் மருமக பொண்ணு எல்லாமே அங்கேருந்து தான் கிளம்புவாங்க. வந்துட்டாங்க அவங்களும் நாங்களும். ஐயோ டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த 5 நிமிஷம் லேட்டானால் கூட எங்களுக்கு அந்த 5 நிமிஷம் என் பேரனோட என் மருமக பொண்ணோட பேசுகிற டைம் கொஞ்சம் கம்மியாகிடுமே நமக்கு. நாங்கள் எப்பயுமே நாங்கள் தான் போய் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த தடவை நாங்கள் லேட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லேட் பண்ணிட்டோம். பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அதாவது ரூமில் நம்ம பணமெல்லாம் கட்டிட்டு கீ கொடுத்துட்டு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஆனாலும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போயுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் வந்து T1 T2 இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்துட்டோம். வந்து அவங்களையும் பார்த்துட்டோம். நாங்கள் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை எதுக்காக போனோன்னா, என் மருமக பொண்ணும் பேரன், எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த தடவை வீசா கிடச்சிருச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரும் தான் அமெரிக்கா போகிறாரு. அதனால் சந்தோஷத்தோடு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாரு. என் மருமக பொண்ணு பேரன் போகிறது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வரும்போது நம்ம அவ்வளோ ஹாப்பியாக வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே கை காலில் ரெக்க முளைச்சிரும் எனக்கு. பேரன் மருமக பொண்ணெல்லாம் பார்க்குறது. இருந்தாலும் பேரன் பேத்திங்கிறது எல்லா பாட்டிமார்களுக்குமே ஸ்பெஷல் தானே இல்லையா. அதனால் அவங்க வரும்போது அவ்வளோ அந்த கண் இமை கூட தூங்காது. அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க கிளம்பும்போது இந்த மனசு ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கும். ஆனாலும் அவங்களோட இடம் அதுதானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா பையன் இந்த தடவை வரல இல்லையா. அதனால் தனியாக எப்பயுமே அவங்க போய் அங்கே அவங்க நாட்டில் போய் கால் பாதம் அவங்க வச்சு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிற வரையும் எனக்கு மனசு பூரா அங்கே தான் இருக்கும். வேண்டாத தெய்வம் என்னமோ எனக்கு அந்த மாதிரியே பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாத தெய்வம் இல்லை. அவங்க நல்லபடியாகவும் நாங்கள் இது பண்ணிவிட்டு அவங்கள சென்டாப் பண்ணிவிட்டு மனம் ரொம்ப பாரமாக இருந்தது. பூவே பூச்சொடவாலில் வந்து எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே பேத்திக்காக காத்துட்ருப்பாங்க அந்த பாட்டி. அந்த மாதிரி தான் நானும் இந்த தடவை வழி அனுப்பியாச்சு. வந்தாங்க. அந்த நினைவுகள் எங்கெங்கெல்லாம் போனோம், பேரனோட எத்தனை நாள்லாம் நம்ம இருந்தோம், பேரன் என்னெல்லாம் நம்மளோட பேசினார் அப்படிங்கிற நினைவுகளை சுமந்துக்கிட்டே இருப்போம். அடுத்த முறை வரும்போது அந்த பூவை பூச்சோட பாட்டி கதை தான் என் கதையும். அந்த கதையோட என்னோட கதையும் மேட்ச் ஆகும். திரும்ப என் பேரன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருப்பேன். அடுத்த தடவை வரும்போது பெரியவர் ஆயிடுவார், அடுத்த தடவை வரும்போது இன்னும் கொஞ்சம் பெரியவர் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு நினைவுகளோடையே அவரை நல்லபடியாக வழி அனுப்பிட்டு நாங்களும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்பும்போது மணி 1:45. அப்படியே நாங்கள் தான் ரூமை இது பண்ணியாச்சுல, செக் அவுட் பண்ணியாச்சு. அப்படியே நாங்கள் மதுரைக்கு வந்து 11ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப டயர்டு. அப்புறம் அவங்க ரீச் ஆகிற வரையும், அங்கே யூஎஸ் போகிற வரையும் எனக்கு மனசு பூரா அங்கே தான் இருக்கும். நல்லபடியாக இன்னைக்கு காலையில் தான் தம்பி வந்து
நேத்திக்கெலாம் எனக்கு ஒன்றுமே ஓடலை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அவங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க அங்கே ஆனால் நல்லபடியாக அவங்க இடத்துக்கு அவங்க போய் சேர்ற வரையும் எனக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருந்துகிட்ருக்கும். அது மனசு பாரமாக இருக்கும். நல்லபடியாக அவங்களும் அங்கே போய் ரீச் ஆகிட்டாங்க. பையன் ஃபோன் பண்ணார். மருமக பொண்ணு நாளைக்கு பேசுவாங்க. ஏன்னா டயர்டாக இருக்கும்ல, 25 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்காக தான் நாங்கள் சென்னை போனோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.